ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க, மயிலாக்காவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சரவணன் அஞ்சலி கூட ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க கோவிலில். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மனசுக்குள்ள உள்ள எல்லா பாரத்தையுமே நம்ம அஞ்சலி கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியுமே சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எப்போவுமே எல்லா சுச்சுவேஷன்லுமே உங்களுக்கு நான் ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினாக ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சரவணன் வந்து அஞ்சலியோட ஆறுதலையும், அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் இவன் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே நம்ம சரவணனுக்கு வந்தாச்சு. மயில் பண்ண காரியத்தினால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே நொறுங்கி போயிருப்பார். அதனால மயிலோட ஞாபகத்திலேருந்து மொத்தமாக வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலி நம்ம கூட இருந்தாகணும். அஞ்சலியை நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சச்ச, இப்போ எதுவுமே நம்ம யோசிக்கக்கூடாது. முதல்ல அந்த பொய்க்காரிக்கும் நமக்கும் விவாகரத்து நடக்கட்டும். அதுக்கப்புறமா அஞ்சலிக்கிட்ட நம்ம இது விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அஞ்சலி இருந்துட்டு, என்ன சரவணா பேசிக்கிட்டே இருந்து சடான சைலண்ட் ஆகிட்ட, இங்கே பாரு சரவணா, அதை இதன்னு மனசில் போட்டு குழப்பிக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அப்செட் ஆகாத, மூட் அவுட் ஆகாத, சரியா? நார்மலாக கேஷுவலாக விட்டு சரவணா, நடக்கிறது நடந்துட்டு போகட்டும். எதை பற்றியும் யோசித்து கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே தானே இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து வாழ்ந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை சரவணா. எப்பயாவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக மாறும் சரவணா. ஒரே மாதிரி யாருக்குமே சுச்சுவேஷன் இருந்தவே இருந்துராது. நமக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படின்னா லைஃப் லாங் அதுவே இருந்துராதுல்ல. கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து இங்கே சரவணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அஞ்சலி எல்லாமே மாறும். கண்டிப்பாக நீ என்னுடைய பொண்டாட்டியாக மாறணும், எனக்கானவளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரதானே போகுது. கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். மயில் பண்ண ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்தது. பொய் சொல்லி குடும்பத்தவே ஏமாத்தினா, அதில் நான் ரொம்பவே நொந்து போயிருக்கேன். அதுக்கு மருந்தா நீ மட்டும்தான் இருக்க முடியும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. வெளிப்படையாக எதுவுமே இப்போ அஞ்சலி கிட்ட நம்ம சரவணன் வந்து வெளிப்படையாக காட்டிக்கிறது கிடையாது. இப்போ இவங்க 2 பேருமே கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. அதே சமயம் மயில் வந்து ஒரு வேலை ஏதாவது கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லாமே பார்த்துக்கணும். அவங்க வயசானவங்கன்றதுனால அவங்கள கூடவே இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலைக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ மீனாவுமே கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்கவும் நம்ம அஞ்சலியும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஷாக் ஆகுறாங்க. என்ன சரவணன் மாமா ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் அதிகமாக யார்கிட்டையும் பேசவே மாட்டார். அதுவும் பொண்ணுங்கன்னா இல்லவே இல்லை. எப்படி இவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. யாரா இருக்கு இவங்க? நமக்கு தெரிஞ்சவங்க கூட இல்லையே, நமக்கு ரிலேஷனுமே இல்லை, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, போய் கேட்டுருவோமா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், கேட்கக்கூடாது. என்னன்னே ஒன்றுமே புரியலையே. சரி, கேட்காமலும் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மீனா வந்து சரவணன் கிட்ட வரவும், சரவணன் வந்து மீனாவை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம எதுவும் தப்பு பண்ணலல்ல, நம்ம எதுக்காக ஒரு மாதிரி பயப்படணும்? இல்லை இல்லை, பயப்படக்கூடாது, தைரியமாக இரு சரவணா. மீனா, நீ எங்கே மீனா? இங்கே மாமா சும்மா தான் மாமா, சாமி கும்பிட்றதுக்காக வந்தேன். ஆமாம், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்களா? இது வரைக்கும் நான் இவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சரவணன் சொல்கிறாங்க, அவங்களோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன எக்ஸ் லவர்னு சொல்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி, பேசிட்டாவே தப்பாக நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசியிருக்கலாம்ல. அவங்களுக்குமே கல்யாணம் ஆயிருக்கிறதா தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க தப்பான ஒரு இன்டென்ஷனில் பேச மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க எதார்த்தமாக, சும்மா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் சரவணன் மனசுக்குள்ளே அஞ்சலி எப்போவோ புகுந்துட்டாங்க. அஞ்சலிக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது, டிவோர்ஸ் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அஞ்சலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரவணன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மயில்
விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மயில் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்லையுமே யாருமே நம்ம மயிலுக்கு ஆறுதலாவோ துணையாவோ யாருமே இல்லை. அவங்க இப்போது அனாதை மாதிரி தான் இருக்காங்க. ஒரு வாய் சாப்பாடு போகிறதுக்கு கூட யாரும் இல்லை. ஒவ்வொரு பருக்கையும் உள்ளே போக போக இங்கே வாக்கியம் அப்படி நறுக்கு நறுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொண்டையில் சாப்பாடு இறங்காது. அந்த அளவுக்கு எங்க பாக்கியம் அப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம மயிலுமே இருக்காங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இங்கே நம்ம சரவணன் வந்து மயிலை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி மாறியாச்சு. டிவோர்ஸ் கிடைச்சா போதும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது இங்கே நம்ம இது மீனா இருந்துட்டு, சரிங்க மாமா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குங்க, நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மீனாவுக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னே இருக்குது. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாவுமே மயிலக்கா வேண்டவே வேண்டாம், டிவோர்ஸ் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி உறுதியாக இருக்காரு. ஒரு வேளை வேறு ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னலாம் நினைக்கிறாங்க. சரி சரி, எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது கடவுளே, நீ தான் எல்லார் கூடயும் இருந்து எல்லாருக்கும் எது நல்லதோ அதை நீங்கள் நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேல் வந்து பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு வராங்க. அதனால் வீட்டெல்லாம் நல்லா அழகாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே வடிவு மாறின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்துடுறாங்க. குமாருக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா அரிசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் நம்ம குமாரோட ஆசை. அதனால் இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை நம்ம குமாருக்கு. இப்போது இங்கே முத்துவேல் இருந்துட்டு, டே குமார், என்னடா முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருடா, அப்போ தானே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, சிறிதுன்னு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா முகத்தை அப்படியே ஒரு மாதிரி சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்க, என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே அரசி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சக்திவேல் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பெரிய பணக்காரவங்க, ஒரே ஒரு பொண்ணு, ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான் வந்து சேரும், இது மூலமாக குமாரை ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு பெரிய கனவுகளோடு இருக்காங்க. ஆனால் குமாரோட ஆசை எல்லாமே அரிசி தான். அதை யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இருக்காங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்காரவங்களுமே வந்துடுறாங்க. பொண்ணு வந்து வரல. இப்போது பொண்ணோட அப்பா அம்மா அவங்க ரிலேஷன்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. உடனே உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது பொண்ணு வீட்டுக்காரவங்க இருந்துட்டு நம்ம முத்துவேல்கிட்ட, இங்கே பாருங்கள் முத்துவேல் ஐயா, எங்களுக்கு இந்த வீட்டையும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு, நம்ம இப்போ வர நல்ல நாள்லேயே நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சக்தி, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே தான், பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்தீங்க அப்படின்னா பையன் பார்த்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன ஏதுன்னு சொல்லுவான்ல அப்படின்னு. உடனே இங்கே நம்ம வடிவுமே, ஆமாங்க, பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு வீட்டுக்காரங்களே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபோட்டோ வந்து எங்கள் வடிவுக்கிட்ட காட்டுறாங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குமார்கிட்ட போயிட்டு, டே குமார், பொண்ணை பாருடா, ரொம்ப அழகாக இருக்காடா, உனக்கு ஏற்றவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே குமார் வந்து அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்காம கீழேயே தலை குனிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தாவுக்குமே இந்த கல்யாணத்தில் ஏற்பாடில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம அரசி கூட தான் குமார் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற தாட் தான் நம்ம அப்பத்தாவுக்கு. அதனால் அவங்களுக்குமே பெருசாக சந்தோஷமாலாம் எதுவுமே கிடையாது. என்னவோ பண்ணிக்கிட்டு போயிட்டு போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எது சொன்னாலுமே கண்டிப்பாக இவங்க கேட்கவே மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம பாட்டிமா வந்து இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு பார்த்துட்டு, பொண்ணு லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூட ஒரு வார்த்தை கேட்காம எங்கள் சக்திவேல் வந்து, ஓகே, நாளான்னைக்கு ஒரு நல்ல நாள் வருது, முகூர்த்த நாள் அன்னைக்கு நம்ம நிச்சயத்தை வச்சுப்போம், அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை சிம்பிளாக கோவிலில் முடிச்சுட்டு ரிசப்ஷன் பெருசாக பிரம்மாண்டமாக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துவேலுமே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம நாள் அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னா நம்ம அஞ்சலி தான்.
அஞ்சலியோட ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் பெரிய பணக்காரவங்க தான். ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து அஞ்சலி கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இப்போ வந்து பொண்ணை அதாவது குமார் தான் மாப்பிள்ளை. குமாரை பார்த்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேருமே. பெரிய இடத்து பையன், ரொம்ப அழகாக வேற இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நல்லா வசதியானவங்க, பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க. முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னலாம் எதுவும் குத்தி காட்டலாம் மாட்டாங்க, நல்ல குடும்பம் போல் அப்படின்றதெல்லாம் இங்கே அவங்க அப்பா அம்மா பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம அஞ்சலிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த மட்டும் குமார் வீட்டில் யாருமே சொல்லலை. இந்த விஷயம் தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை இந்த விஷயம் தெரியாததுக்கு முன்னாடியே குமாருக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடந்துருமா? அப்படி நடந்தால் கண்டிப்பாக நம்ம சரவணன் ரொம்பவே வருத்தப்படுவார். முன்னாடியே அஞ்சலியை லவ் பண்ணி அவங்க ஒன்றும் சேராமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டு பேருக்குமே விவாகரத்துன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சரவணன் வந்து அஞ்சலி கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் தனக்கு எதிர் வீட்லேயே அஞ்சலி, அதுவும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் வாழ வந்தால் கண்டிப்பாக நம்ம சரவணன் ரொம்பவே நொறுங்கி போயிடுவார். ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னலாம் கூட கண்டிப்பாக தோண ஆரம்பிச்சிடும் நம்ம சரவணனுக்கு. இப்போது நம்ம அஞ்சலி வந்து கோவிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா அம்மா அண்ணான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது அஞ்சலி ஒரே பொண்ணு தான், அவங்க பெரியப்பா பையன் அவங்க அண்ணான்றது. இப்போ அஞ்சலி வந்ததுமே, அப்பா என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சோம். சரி செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ செட் ஆச்சு அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, என்னப்பா செட் ஆகணும்? அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா உனக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். எங்கள் அஞ்சலி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டவே வேண்டாப்பா. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி போய் தானே என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமும் உங்களை நம்பியோ, ஏன் வேற ஒருத்தரை நம்பியோ நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு என்னுடைய மனசும் சரி என் உடம்பும் சரி ஒத்துழைக்காது. ஏன்னா திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏற்கனவே டிவோர்ஸ் அது இதுன்னு எவ்வளவோ பிரச்சனையை நான் சந்திச்சாச்சுப்பா. நான் தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடி அஞ்சலி, எத்தனை நாளைக்கு தான் நீயும் தனியாக இருக்க முடியும்? சரி நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்போம். கடைசி காலத்தில் நாங்கள் ஏதோ எங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உன்னை யாரடி கடைசி வரையும் உன் கூட வர்றது? இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு துணை இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லடி. என்ன கல்யாணம் ஏதோ உன் கெட்ட நேரம் அப்படி ஆகிப்போச்சு, அதுக்குன்னு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க? ஏதோ ஒரு சிலவங்க கெட்டவங்களாக தான் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, நீ அது இதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிக்காத. இங்கே பாரு, எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும். அப்படி ஒப்படைச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாத அஞ்சலி, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு, போதுமா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என் வாழ்க்கை இப்படி ஆனதும் போதும், நான் கஷ்டப்பட்டதும் போதும், இதுக்கப்புறம் என்ன நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு நம்ம அஞ்சலியோட கையை பிடிச்சி, இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி நம்ம அஞ்சலியோட மனசவே மாற்றிடுறாங்க. என்னமோ ஒன்று பண்ணுங்கப்பா, ஆனால் திரும்பவும் இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன்ப்பா, அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படியெல்லாம் அபசகுடமாக பேசுகிறேன்? இங்கே பாருமா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வரப்போ ஜாதகமும் பார்த்துட்டு வந்தோம், உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் நல்ல ஜோடி பொருத்தமா. அது மட்டும் இல்லாமல் 100 வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்களா. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ராஜாங்கம் தான் நான், நீ சொல்கிறத தான் அங்கே எல்லாருமே கேட்டு தலையாட்டி கை கட்டி நிற்கணுமா. அந்த மாதிரி தான் உனக்கு இப்போது பார்த்துருக்க மாப்பிள்ளை, அப்படி தான் ஜாதகமும் சொல்லுது. இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து தான் செய்கிறோம். ஏற்கனவே உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நாங்கள் தான். அதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அஞ்சலி, நீ கவலையப்படாத, உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும், நம்ம அஞ்சலிக்கு
சரவணன் நெனப்புமே வருது. இருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாம இன்னும் சரவணனுக்கும், மயிலுக்கும் விவாகரத்து கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம பேசாம அப்பாக்கிட்ட நம்ம மனசுல உள்ளத சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம லவ் பண்ண பையனுக்குமே இருக்கு. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயமா பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அஞ்சலி இருந்துட்டு, "அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. நான் ஒரு பையன லவ் பண்ணல. அவன் கூட நான் ஒண்ணு சேரவே கூடாதுன்றதுக்காக எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணீங்கல்ல. என் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் லவ் பண்ணவனவே கல்யாணம் பண்ணியிருந்தா, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்பா ப்ளீஸ்ப்பா திரும்பவும் நான் அவனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம அஞ்சலியோட அம்மாவும் அப்பாவும், "என்ன சொல்ற நீ? அது எப்படி முடியும்? அதான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "கல்யாணம் ஆயிடுச்சுமா. அ சரவணனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பெரிய பிரச்சனை. அவங்க ஏமாத்தி அந்த குடும்பத்தவே ரொம்பவே வாட்டி எடுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம வீட்ல உள்ள எல்லாருமே சேர்ந்து அவங்கள வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட் ஹியரிங் கூட போய் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நானும் சரவணனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த நான் சரவணன் கிட்ட கூட சொல்லல. அவனுக்கு டிவோர்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு நான் பொறுமையா இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்னடான்னா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து நிக்கிறீங்க. ப்ளீஸ்ப்பா இந்த டைமாவது நான் சொல்றத கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க அவங்க அப்பா இருந்துட்டு, "இங்க பாரு அஞ்சலி, கேஸுன்றது உடனே முடிஞ்சிராது. அது வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டு போகும். ஏன் அந்த கேஸ் முடியாம போகறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டிவோர்ஸ் ஆகலன்னா என்னம்மா பண்ணுவ? இங்க பாரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காண்ட்ருக்க முடியாது. இப்ப பார்த்துட்டு வந்திருக்க இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம். பெரிய இடம். அது மட்டும் இல்லாம வசதியான பையன் தான். இருந்தாலும் ரொம்ப பொறுப்பான பையன். உன்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அ அது மட்டும் இல்லாம அந்த வீட்ட பத்தி நாங்க ஊர் ஃபுல்லா விசாரிச்சோம். பெரிய மனுஷனுங்க அவங்கலாம். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா அது வந்து கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இல்லம்மா இல்லவே இல்ல. கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது அவ்வளோ பெரிய ஈஸியாலாம் கிடையாது. கண்டிப்பா விவாகரத்து கிடைக்கிறதுக்கு 4, 5 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் நீ தனியா உட்காண்ட்ருக்க போறியா? அதுக்குள்ள எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்க என்னம்மா பண்ண முடியும்? ஐயோ! அப்பா அப்படியெல்லாம் எதுக்காகப்பா பேசுறீங்க? ஆமாம்மா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே அந்த பையனுக்கு விவாகரத்து ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட, கண்டிப்பா நாங்க இதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்போம். ஆனா அந்த பையனே ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறப்போ, நீ எப்படிம்மா அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவனுக்கு எப்ப டிவோர்ஸ் ஆயி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிறது? வா கா காலம் போக்குல அது பாட்டுக்கு நெறைய அதாவது டைம் போறதே தெரியலம்மா. காலம் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நீ எப்ப வெயிட் பண்ணி, எப்ப குழந்தைய பெத்துக்கிறது? காலாகாலத்துக்கு நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்ட்டா நடந்தாகணும்மா. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியா அஞ்சலிய வந்து ஓகே சொல்ல வச்சுடுறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க. திரும்பவும் என் வாழ்க்கைய நீங்க கெடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ நெனைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ மறுநாள் வந்து எங்க அஞ்சலி சரவணன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரவணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க. சரி சொல்லலாம். சரவணன் எவ்வளோ பெரிய விஷயத்தா இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்றாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த விஷயத்த சொல்லுவோம். நமக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ அஞ்சலி சரவணனுக்கு கால் பண்ணி, "சரவணா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ வரேன் அஞ்சலி. இப்பதான் அந்த கோவில் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு தான் நான் டெலிவரி குடுக்கறதுக்காக வரேன். அப்படியே உன்ன பார்த்துட்டு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே கோவில்ல மீட் பண்ணி பேசுறாங்க. "அ என்ன அஞ்சலி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. அ என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் அஞ்சலி இருந்துட்டு, "சரவணா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையுமே பார்த்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட சரவணனுக்கு தலையில கல்ல தூக்கி போட்ட மாரி இருக்கு. பயங்கர அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "என்ன சொல்ற அஞ்சலி?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா கேட்கவும், "ஏன் சரவணா அ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஒரு டைம் கல்யாணம் ஆகி விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா, இன்னொரு கல்யாணத்த பத்தி யோசிக்க கூடாதா சரவணா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயய்யோ! நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அஞ்சலி. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. ஏன்னா மயிலுக்கும்
அண்ணனுக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு இன்டென்ஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை வெளிப்படையாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக அஞ்சலி வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அஞ்சலி என்ன நினைக்குவாங்களோ அப்படின்றதுக்காக அதாவது பட்டும் படாத மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு. உடனே அஞ்சலி இருந்துட்டு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சரவணா, என் அம்மாவும் அப்பாவும் பிடிவாதமாக இருக்காங்க, எத்தனை நாளைக்கு தான் நீ தனியாக இருக்க முடியும், உனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கணும்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். சரி, என்ன பண்ணுறது, நம்மளோட சந்தோஷம்தான் போயிடுச்சு, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன் சரவணா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் சரவணனுக்கு அழுகழுகையாக தான் வருது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அஞ்சலி. எல்லாமே உன் விருப்பம் தான் அஞ்சலி, நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அங்கேருந்து போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அஞ்சலி இருந்துட்டு சரவணா சரவணான்னு சொல்லி கூப்பிட நம்ம சரவணன் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. போகிற வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் போகிறாங்க நம்ம சரவணன். இப்போது அஞ்சலி இருந்துட்டு, என்ன சரவணன் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது நம்ம சரவணன் கடைக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே கவலையாகவே இருக்காங்க. பாண்டியனுமே இப்போ சரவணனை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து வராங்க. ஏப்பா, ஒரு கடுகு பாக்கெட்டு, ஒரு சோப்பு அப்படி இப்படின்னு லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம சரவணன் அதை எதுவுமே கவனிக்காமல் அதாவது கடையை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் துடைக்கிறதுமாகவுமே இருக்காங்க. என்னப்பா உனக்கு காதில் விழுலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இருங்க உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு, டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடவும் அப்போ தான் நம்ம சரவணன் அவங்க ஒரிஜினல் நிலைமைக்கே வராங்க. எங்கேயோ ஒரு உலகத்தில் இருந்தாங்க போல். இப்போது ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இதை எடுத்துக்கிடு அதை எடுத்துக்கிடுன்னு சொல்லிட்டு இப்போது லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா ஏதோ ஒரு நினப்பில் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் குடோனில் போயிட்டு அரிசி மூட்டையெல்லாம் தூக்கி போடணும், அதை எடுத்து போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சரவணன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னலாம் சொல்லி பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க. இவன் வாழ்க்கைக்கு எடுத்து விட்டதே நம்ம தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருந்தா கூட அவன் இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பான். என் சரவணன் ஏன் இப்படி மாறிட்டானே, இப்படி ஆயிட்டானே, இவனோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னலாம் என்னென்னமோ சொல்லி இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இங்கே நம்ம அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தும் முடிஞ்சிருது. இப்போது அப்பத்தான் வந்து வாசலில் வந்து நம்ம கோமதியை பார்க்குறாங்க. கோமதியை பார்த்து வந்து பேசுகிறாங்க. கோமதி எப்படி இருக்க கோமதி? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். உன் பையனுங்க வந்து விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பா வச்சுட்டு போனாங்க, இப்போ வரைக்குமே என் புருஷன் என் கூட பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, கோமதி நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டுது கோமதி, குமாரும் அரசியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, என் பொண்ணெல்லாம் குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் சரிடி, அதான் என் குமாருக்கு ஒரு நல்ல வரனை அமைஞ்சிருச்சு, அவனுக்கு நிச்சயமும் பண்ணி முடிச்சிட்டாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, உண்மையாக தானா சொல்கிற? சரி அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்க சொல்லு, உன் பேரன் பாட்டுக்கு குடிச்சின்னு ரவுடிங் பசங்க கூட சுற்றிக்கிட்டு பொறுக்கி வேலைலாம் பண்ண போகிறான், இனிமேவாது ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருப்பாண்டி, ஆமாம் பொண்ணோட போட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டி அதை காட்டுறதுக்கு தான் உனக்கு வந்தேன், இந்த பாரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே நம்ம கோமதி வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி இந்த ஃபோட்டோவை நான் அப்புறமா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் உள்ளே போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன், அரசி, சரவணன் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. ஏங்க அந்த குமாருக்கு கல்யாணம் நடக்க போகுதாங்கங்க, இன்றைக்கி தான் நிச்சயத்தை முடிச்சிருக்காங்க, பொண்ணோட ஃபோட்டோ கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் நம்ம கோமதி பேசுகிறது எதுவுமே கவனிக்க மாட்டேன்றாங்க. அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, என்ன குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது இங்கே அம்மா அந்த பொண்ணு ஃபோட்டோ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கு அண்ணே பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கிட்ட காட்டுறாங்க. சரவணன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அஞ்சலியா, அப்போது
அ மாப்பிள பார்த்துருக்காங்கன்னு சொன்னது இந்த குமாரா தானா? குமாரா தான் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஐய்யய்யோ! எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட கொஞ்ச நாள்ல அவள நான் மறந்து தொலைச்சிருப்பேன். விவாகரத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசைய வளர்த்தேன். ஆனா நம்ம ஆசைப்படுறது எதுவும் தான் நடக்கறது இல்லையே! அது அ ஒ எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அது ஒரு சகஜமாயிடுச்சு. நம்ம என்ன நெனச்சாலும் அது எப்பவுமே நடக்கறதில்ல. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இந்த குமாரவ கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த குமாரு சரியான பொறுக்கி பையனாச்சே! இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம ஒரு வேள கல்யாணம் நடந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாலுமே, நம்ம வீட்டுக்கு எதிர்ல அஞ்சலி இருந்தான்னா, கண்டிப்பா நமக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப திரும்ப வருமே! அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உடனே இங்க நம்ம சரவணன் ரூமுக்கு ஒரு வேக வேகமா போயிட்டு கதவ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலிக்கு கால் பண்றாங்க. அஞ்சலி கால் அட்டெண்ட் பண்ணி, "அ சொல்லு சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னல்ல, அந்த மாப்பிள்ளைய நீ பார்த்துருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இல்ல. ஃபோட்டோ குடுத்துருக்காங்க. இன்னும் பார்க்கல சரவணா. ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "அஞ்சலி அந்த ஃபோட்டோல இருக்கிறவன் நல்லவன் கிடையாது. எங்க எதிர் வீட்ல இருக்கிறவன் தான். என் தங்கச்சிய கடத்திட்டு போயிட்டு என்னெல்லாம் கொடுமை பண்ணான் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தோம். அவள ஏமாத்திட்டான் அவன். அவளோட கல்யாண வாழ்க்கையவே அழிச்சிட்டான். அவன் கல்யாணத்த நிறுத்தி எங்க எல்லாருமே அவமானப்படுத்தி வச்சுட்டான். அவன் சரியான பொறுக்கி. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்றாங்க. இத கேட்ட நம்ம அஞ்சலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற சரவணா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா அஞ்சலி, இவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு திரும்பவும் உன் வாழ்க்கைய நீ தொலைச்சிடாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சரவணன் சொன்னத வச்சு நம்ம அஞ்சலி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? இது விஷயமா அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறாங்களா? இல்ல வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஒருவேள நம்ம அஞ்சலி வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அஞ்சலிக்குமே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சரவணனுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.